மகாபாரதம் கதை அன்சங் ஹீரோ பார்ட் 2 சாத்யகியின் வெற்றிகள். சாத்யகி தொடர்ச்சி. நூற்றுக்கணக்கான காதல் கதைகளையும் ஏராளமான நீதி கதைகளையும் பல விழுமியங்களையும் தன்னுள் அடக்கிய இலக்கிய செழுமையான 5000 ஆண்டுகள் பழமையான அளவில் உலகில் மிகப்பெரிய இதிகாசம் வேதவியாசரின் மகாபாரதம். அந்த பெரிய காவியத்தில் சுவையான சில பகுதிகள் சிறு கதைகளாக இங்கே தரப்படுகின்றன. இந்த சிறு கதையை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் செய்யுங்க. அன்சங் ஹீரோ பார்ட் 2 சாத்யகியின் வெற்றிகள். சாத்யகி தொடர்ச்சி. பாண்டவர் படைகளை தாக்கிக் கொண்டிருந்த கிருதவர்மனை நோக்கி சென்ற சாத்யகி அவனை கடுமையாக தாக்கி தோற்கடித்தான். சாத்யகி முன்னேறுவதை தடுக்க துரோணர், துரியோதனன் உட்பட 12 மாவீரர்கள் ஒன்றாக சேர்ந்து இடைமறித்து தாக்குதல் நடத்தினர். அனைவரையும் கடுமையாக தாக்கி திணற வைத்த சாத்யகியின் தாக்குதலை தாங்க முடியாமல் துரியோதனன் சகலமும் இழந்து வேறொரு தேரில் ஏறி அங்கிருந்து ஓடி மறைந்தான். மாபெரும் வீரனான கிருதவர்மன் அங்கே வந்து சாத்யகியை பலமாக தாக்கினான். சாத்யகியின் ஆக்ரோஷமான தாக்குதலில் கிருதவர்மன் தேர்தட்டில் மயங்கி விழுந்தான். மீண்டும் குருவுக்கும் மாணவனுக்கும் துரோணருக்கும் சாத்யகிக்கும் இடையே கடும் போர் நடந்தது. ஒருவருக்கு ஒருவர் சளைக்காமல் போரிட்டனர். துரோணர் சாத்யகியின் தேரோட்டியை கொன்றார். தானே தேரை செலுத்தி கொண்டு சாத்யகி துரோணரை கடுமையாக தாக்கினார். அது மற்ற எவராலும் செய்ய முடியாத அரிய சாதனையாக இருந்தது. சாத்யகி துரோணரின் தேரோட்டியை கொன்றான். சாரதியற்ற துரோணரின் தேர்க்குதிரைகள் தேரை இழுத்து கொண்டு போர்க்களத்தில் பல முறை சுற்றி சுற்றி வந்தன. சாத்யகி துரோணரை தோற்கடித்துவிட்டு முன்னேறி சென்றான். ஆனால் குருவை கொல்ல சாத்யகி விரும்பவில்லை. எதுவும் செய்ய இயலாமல் துரோணர் தேரிலேயே அசைவற்று அமைதியாக நின்றார். பல மாவீரர்களுடன் மீண்டும் அங்கு வந்த துரியோதனன் சாத்யகியால் கடுமையாக தாக்கப்பட்டு தோல்வியுற்றான். அதன் பிறகு ஏராளமான படைகளுடன் வந்த துச்சாதனன் மிகவும் கடுமையாக போரிட்டான். சாத்யகி அவனது உடல் மீதும் நடு மார்பிலும் ஏராளமான கணைகளால் கடுமையாக தாக்கி அவனது கொடிமரம், வில், ஆயுதங்கள் அனைத்தையும் உடைத்து குதிரைகளையும் தேரோட்டியையும் கொன்றான். உடல் முழுவதும் குருதி கொட்ட கொட்ட வேறொரு தேரில் ஏறிக்கொண்டான் துச்சாதனன். துரியோதனனையும் அவனது 99 தம்பிகளையும் பீமசேனன் கொல்வதாக சபதம் செய்திருந்ததால் துச்சாதனனை கொல்லாமல் தப்பிச் செல்ல சாத்யகி அனுமதித்தான். துச்சாதனன் தோற்றோடிய பிறகு அர்ஜுனனை நோக்கி சாத்யகி விரைவாகச் சென்றான். அவனை தொலைவில் பார்த்த பரந்தாமன் கண்ணன், துரோணர், துரியோதனன், கிருதவர்மன், துச்சாதன் என மாபெரும் வீரர்களை பலரை தோற்கடித்துவிட்டு இதோ மாவீரன் சாத்யகி வந்து கொண்டிருக்கிறான் என்றார் அர்ஜுனனிடம். ஆனால் அர்ஜுனன், அண்ணன் தர்மபுத்திரரை காப்பதை விட்டுவிட்டு சாத்யகி ஏன் நம்மிடம் வருகிறான்? காலையில் இருந்து பல மாவீரர்களுடன் போரிட்டு களைப்படைந்து விட்டானே. முழு சக்தியுடன் இருக்கும் பூரி சிரவஸ் களைப்படைந்த சாத்யகியுடன் போரிடச் செல்கிறான் என்று கூறினான். பரம்பரை பகைவர்களும் மிகப்பெரிய வீரர்களுமான சாத்யகியும் பூரி சிரவசும் பலமாக தாக்கிக் கொண்டனர். ஒருவர் மற்றவரின் தேரோட்டியை கொன்றார்கள். பிறகு வாளையும் கேடயத்தையும் எடுத்துக்கொண்டு தங்களது பலவிதமான சாமர்த்தியத்தையும் காட்டி போர் புரிந்தனர். பல மாவீரர்களை மண்ணை கவ வைத்து மிகவும் களைப்புற்றிருந்த சாத்யகி ஆயுதம் அனைத்தும் இழந்து மீண்டும் களைத்து போனான். பூரிஸ்ரவஸ் அவனது தலைமுடியை பிடித்து கொண்டு தரையில் இழுத்து சென்றான். சாத்யகியின் நெஞ்சில் கால் வைத்து அவனுடைய தலையை வெட்டுவதற்கு பூரிஸ்ரவஸ் தனது வாளை ஓங்கினான். அதை கண்ட ஸ்ரீகிருஷ்ணர், பாண்டவர்களுக்கு பல வெற்றிகளை பெற்றுத்தந்து எவரிடமும் தோல்வி அடையாததால் சத்திய விக்ரம் என்று பெயர் பெற்ற சாத்யகியை ஆயுதம் இல்லாத நிலையில் பூரிஸ்ரவஸ் கொல்லப் போகிறான். அர்ஜுனா, நீ உடனே அவனை காப்பாற்று என்று கூறினார். உடனே அர்ஜுனன் தனது கூர்மையான கணையால் வாளை ஓங்கிய பூரிஸ்ரவஸின் கரத்தை வெட்டினான். வலது கரம் வெட்டுண்ட பூரிஸ்ரவஸ், அர்ஜுனா, போர் தர்மம் அறிந்த நீயா வேறொருடன் போரிட்டு கொண்டிருந்த என் கரத்தை வெட்டினாய்? இது உனக்கு தகுமா என்று கேட்டான். அதற்கு அர்ஜுனன், என் பார்வையில் என்னை சார்ந்தவர்கள் ஆபத்தில் இருக்கும்போது அவர்களை காப்பாற்ற வேண்டியது என் கடமையும் சபதமும் ஆகும். அதைத்தான் நான் செய்தேன். சாத்யகி ஒருவருடன் போர் புரியும் போது பல பேர் சேர்ந்து இன்று தாக்கியது ஏன்? அதனால் களைப்புடன் வந்த அவனை நீங்கள் தாக்கியது ஏன்? ஆயுதம் இழந்து மயக்கமடைந்த சாத்யகியை ஆயுதம் தாங்கிய நீங்கள்
தரையில் இழுத்து சென்று கொல்ல முயன்றது ஏன்? அது அதர்மம் இல்லையா? மிகவும் இளைஞனான அபிமன்யுவை ஏராளமான பேர் சேர்ந்து தாக்கிக் கொன்றது ஏன்? அது அதர்மம் என்று உணராதது ஏன்? இருப்பினும், ஐயா, நிறைய தர்ம காரியங்களை செய்த உங்களை எனது சகோதரர்கள் யுதிஷ்டிரரையும் பீமசேனரையும் போன்று நான் மதிக்கிறேன். ஆனால் நீங்கள் செய்தது அதர்மம் தானே என்றான். அதை கேட்ட பூரிஸ்ரவஸ் தனது செயலுக்கு வெட்கி தலை குனிந்து அங்கேயே அமர்ந்து உணவனைத்தும் விலக்கி மரணத்தை எதிர்கொள்ளும் பிராயம் என்னும் யோக முறையை கைக்கொண்டார். மயக்கம் தெளிந்து எழுந்த சாத்தியகி உடனே வாளை எடுத்து பூரிஸ்ரவஸின் சிரத்தை கொய்தான். கௌரவ வீரர்கள் எவரும் இந்த செயலை பாராட்டவில்லை, அதிருப்தியை தெரிவித்தனர். ஆயுதங்கள் அற்ற அபிமன்யுவை நீங்கள் கொன்றபோது தர்மம் எங்கே போயிற்று? ஆயுதமற்ற என்னை தலைமுடியை பிடித்து தரையில் இழுத்து சென்று மார்பில் கால் வைத்த போது நான் பூரிஸ்ரவஸை கட்டாயம் கொல்ல வேண்டும் என்று மனதில் சபதம் செய்தேன். அதையே நான் நிறைவேற்றினேன். நான் செய்வது தவறல்ல என்றான் சாத்தியகி. துரோண பருவம் அத்தியாயம் 146. பூரிஸ்ரவஸ் மரண செய்தியை கேட்டதும் சாத்தியகியை நோக்கி கர்ணன் விரைந்து வந்தான். கிருஷ்ணர் தனது தேரோட்டியை அழைத்து தனது தேருடன் சாத்தியகியிடம் செல்லுமாறு பணித்தார். கிருஷ்ணர் அனுப்பிய தேரில் ஏறிக்கொண்ட சாத்தியகிக்கும் கர்ணனுக்கும் இடையே கடுமையான போர் நடந்தது. கர்ணனின் தேரோட்டியை வீழ்த்திய சாத்தியகி அவனது தேர் குதிரைகளையும் கொன்றான். துரியோதனன் கண் எதிரிலேயே தோற்றுப்போன கர்ணனை காப்பாற்ற அவன் மகன் விருஷசேனன், சல்லியன், துரோணரின் மகன் அஸ்வத்தாமன் ஆகியோர் சாத்தியகியை சுற்றி வளைத்து தாக்கினர். கர்ணனை கொல்வதாக அர்ஜுனன் ஏற்கனவே சபதம் செய்திருந்ததால் வாய்ப்பு கிடைத்தும் சாத்தியகி கர்ணனை கொல்லாமல் விட்டான். துரியோதனனின் தேரில் ஏறி கர்ணன் உயிர் பிழைத்து சென்றான். பீமன் செய்திருந்த சபதத்தால் துச்சாதனனையும் அவனது தம்பிகளையும் சாத்தியகி கொல்லாமல் விட்டிருந்தான். கிருஷ்ணரின் தேரை திரும்ப கொடுத்துவிட்டு வேறொரு தேரில் சாத்தியகி ஏறிக்கொண்டான். துரோண பருவம் அத்தியாயம் 155. பூரிஸ்ரவஸ் இறந்த செய்தி கேட்டு அவனது தந்தை சோமதத்தன் மிகுந்த சினத்துடனும் மிக பெரும் படையுடனும் சாத்தியகியிடம் வந்தான். பலத்த தாக்குதலுக்கு பிறகு சாத்தியகியால் தோற்கடிக்கப்பட்டு தேர்தட்டில் மயங்கி விழுந்தான். துரோண பருவம் அத்தியாயம் 161. அன்று இரவு மீண்டும் நடந்த போரில் சோமதத்தனை சாத்தியகி கொன்றான். துரோண பருவம் அத்தியாயம் 170. மீண்டும் கர்ணனுக்கும் சாத்தியகிக்கும் மிகவும் கடுமையாக யுத்தம் நடந்தது. கர்ணனின் மகன் விருஷசேனன் மற்றும் பல கௌரவ சேனை வீரர்கள் கர்ணனுடன் யுத்தம் புரிந்த சாத்தியகியை கும்பலாக சேர்ந்து தாக்கினர். சாத்தியகி கணைகளால் பலமாக தாக்கியதில் வீரமிக்க விருஷசேனன் மார்பில் துளைக்கப்பட்டு தேரில் மயங்கி சாய்ந்தான். மகன் இறந்துவிட்டான் என்று நினைத்த கர்ணன் மிகுந்த வேகத்துடன் சாத்தியகியை தாக்கினான். சாத்தியகி பதிலுக்கு கடுமையான தாக்குதல் நடத்தினான். மீண்டும் சுயநினைவு பெற்ற விருஷசேனன் மற்றும் கர்ணன் இருவரின் விற்களையும் சாத்தியகி உடைத்தான். இருவரும் வேறு விற்களை எடுத்து போரிட்டனர். அபிமன்யுவை கொன்றதால் போல சாத்தியகியையும் நாம் அனைவரும் கும்பலாகச் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று கர்ணன் கூறியதும் கௌரவ சேனையின் ஏராளமான வீரர்கள் ஒன்று சேர்ந்து சாத்தியகியை தாக்கினர். சாத்தியகி துரியோதனனின் வில்லை உடைத்து குதிரைகளை கொன்று ஏராளமான கணைகளால் தாக்க தோற்றோடிய துரியோதனன் கிருதவர்மனின் தேரில் ஏறி தப்பிச் சென்றான். சாத்தியகியின் ஆற்றலைக் கண்டு அஞ்சி அனைவரும் கலங்கி ஓடினர். 15ஆம் நாள் போர். எதிரில் நின்ற சாத்தியகியை பார்த்து துரியோதனன், குழந்தை பருவத்தில் நாம் இருவரும் நல்ல நண்பர்களாக இருந்தோம். பார்த்தாயா காலத்தின் விளையாட்டை? இன்று எதிரெதிராக நிற்கிறோம் என்றான். பங்காளிகளான பாண்டவர்களின் சொத்தை சூதாடி பறித்து கொண்டு அவர்களின் மனைவியை சபை நடுவே துகில் உரித்து அவமானப்படுத்தி அவர்களை வனவாசம் அனுப்பிய ஒரு கயவன் தன்னுடைய பிள்ளை பருவ நட்பை கூறி தன் பக்கம் இழுக்க முயல்கிறான் என்று சாத்தியகிக்கு புரியாதா? ஆகவே போர் வீரன் தனது குருவையும் எதிர்க்க வேண்டியிருக்கிறது. நீ என்னை உன் முழு பலத்துடன் எதிர்ப்பாயாக என்று சாத்தியகி மறுமொழி கூறினான். அதன் பிறகு நடந்த கடுமையான மோதலில் துரியோதனன் தோற்று ஓடினான். துரோணருக்கும் திஷ்டத்யும்னனுக்கும் நடந்த யுத்தத்தில் துரோணரின் அஸ்திரங்கள் தீர்ந்து கொண்டு இருந்தன. அவர் நீண்டதொரு வலிமையான கணையை எடுத்து
திருஷ்டத்யும்னனை நோக்கிச் செலுத்தினார். துரியோதனனும் கர்ணனும் பார்த்து கொண்டிருக்கும் போதே சாத்தியகி அந்த ஆபத்தான அஸ்திரத்தை தனது 10 கணைகளால் துண்டு துண்டாக உடைத்தான். அந்த அருமையான செயலை அனைவரும் வியந்து பார்த்தனர். குருச்சேத்திரத்தில் தன்னுடன் போரிட்ட அத்தனை மாவீரர்களையும் தோற்கடித்து கௌரவ சேனைக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தான் சாத்தியகி. பரசுராமனின் மாணவரான பீஷ்மரை திணறடித்து மற்ற மாணவர்களான துரோணரையும் கர்ணனையும் பலமுறை தோற்கடித்து குரு என்பதால் துரோணரை கொல்லவில்லை. கர்ணனை தான் கொல்வேன் என்ற அர்ஜுனனின் சபதம் காரணமாக கர்ணனை கொல்லவில்லை. துரியோதனன் மற்றும் அவனுடைய தம்பிகளை பீமன் கொல்வதாக சபதம் செய்ததால் அவர்களை சாத்தியகி கொல்லவில்லை. தன்னுடன் போரிட்ட மாவீரர்கள் அனைவரையும் தோற்கடித்த மாவீரன் சாத்தியகி. ஸ்ரீகிருஷ்ணர், அர்ஜுனன், பீமன், அபிமன்யுவுக்கு அடுத்தபடியாக மாவீரன் இவனே. போர் முடிந்து 36 ஆண்டுகளுக்கு பிறகு யாதவர்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டு இருந்தபோது சாத்தியகியும் மரணம் அடைந்தான். இதுவரை பதிவிட்ட பகுதிகள் வியாசரின் மகாபாரதத்தில் உள்ளவை. வேறு கற்பனை எதுவும் இல்லை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.